ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இங்கிலீஷை தமிழில் படிக்கிறதுக்கு கிடைச்சிக்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம். மிஸ் பண்ணாதீங்க, எங்களோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது இங்கிலீஷ் வித் இல்மு, நான் உங்கள் இல்மு. ரைட், இன்றைக்கி நாங்கள் இன்றைய பாடத்தில் இந்த ஹேஸ் சம்பந்தமான ஒரு பூரணமான விளக்கம் ஒன்று நாங்கள் பார்க்க போகிறோம். ஏனென்றால் இந்த ஹேஸ் என்று சொல்லக்கூடியது நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பமாய்க்கிற ஒரு விஷயம். இந்த ஹேஸ் எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுது, ஹேஸ் பயன்படுத்தப்படக்குள்ள நாங்கள் என்னென்ன மீனிங் எடுக்கிறது என்கிற சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கத்தை நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹேஸ் என்று சொன்னால் எங்களுக்கு ரெண்டு சந்தர்ப்பங்களில் இந்த அல்லது ஹேஸ் பயன்படுத்தப்படும். இந்த ஹேஸ் என்று சொல்கிறது ஒன்று பிரதான வினை சொல்லாக பயன்படுத்தப்படும். மெயின் வேர்ப் என்று சொல்லுவோம் இங்கிலீஷில். மெயின் வேர்பாக பயன்படுத்தப்படும். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்படுது ஆக்சிலரி வேர்பாக பயன்படுத்தப்படுது. துணை வினை சொல்லாக பயன்படுத்தப்படுது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பிரதான வினை சொல்லாகவும் பயன்படுத்தப்படும், துணை வினை சொல்லாகவும் பயன்படுத்தப்படும். துணை வினை சொல்லாக பயன்படுத்தப்படும் போது அதற்கு நாங்கள் தனியாக மீனிங் எடுக்கிற இல்லை. துணை வினை சொல்லுக்கு தனியாக மீனிங் எடுக்கிற இல்லை. பிரதான வினை சொல்லாக பயன்படுத்தப்படக்குள்ள அதுக்கு எங்களுக்கு மீனிங் வரும். உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன், ஐ ஹேவ் அ கார் என்று நான் சொல்கிறேன். ஐ ஹேவ் அ கார் என்றால் என்னிடம் கார் ஒன்று உள்ளது என்று வருது. இப்போ இங்கே இந்த ஹேவ் என்று சொல்லக்கூடிய இந்த வினை சொல்லுக்கு உள்ளது என்ற கருத்து வருது. ஐ ஹேவ் அ கார், என்னிடம் கார் ஒன்று உள்ளது. ஐ ஹாவ் கோன் இன்னும் ஒன்று நாங்கள் பார்க்குறோம். ஐ ஹாவ் கோன் என்று சொன்னால் நான் போயிருக்கிறேன் அல்லது நான் போய்விட்டேன். ஐ ஹாவ் கோன். இதில் பார்த்தீங்களென்றால் இந்த இதில் வர இந்த ஹேவுக்கு எங்களுக்கு தனியாக ஒரு மீனிங் ஒன்று நாங்கள் எடுக்கிற இல்லை. இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு இந்த வசனம் செட் ஆகுது. ஐ ஹாவ் கோன், நான் போய்விட்டேன். இதில் வர இந்த ஹேவ் துணை வினை சொல்லாகத்தான் பயன்படுத்தப்படுது. இப்போ பிரதான வினை சொல்லாக பயன்படுத்தப்படும் போது ஐ ஹேவ் அ கார், ஐ ஹேவ் அ பென், ஐ ஹேவ் அ ஹவுஸ் என்று நாங்கள் வசனங்களாக வச்சுக்கொள்ளலாம். ஐ ஹேவ் என்னிடம் உள்ளது, என்ன உள்ளது? அ கார், அ பென், அ ஹவுஸ், அ பேப்பர், அ புக். எங்களுக்கு அதுக்கு பின்னால் நாங்கள் எது வேணாலும் சேர்த்து கொள்ளலாம். ஐ ஹேவ் அ கார், என்னிடம் கார் ஒன்று உள்ளது. இதை நாங்கள் சிங்குலர் சப்ஜெக்ட் பயன்படுத்துவோமாக இருந்தால், அதாவது இது ஒரு பேட்டர்ன், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஐ ஹேவ், வி ஹேவ், யூ ஹேவ், தே ஹேவ். நாங்கள் ப்ளூரல் சப்ஜெக்ட் ஒன்று பாவிப்போமாக இருந்தால் ஹேவ் நாங்கள் பாவிப்போம். ஐ ஹேவ் என்னிடம் உள்ளது, வி ஹேவ் எங்களிடம் உள்ளது, யூ ஹேவ் உன்னிடம் உள்ளது அல்லது உங்களிடம் உள்ளது, தே ஹேவ் அவர்களிடம் உள்ளது. அதுக்கு பின்னால் என்ன உள்ளது என்று சொல்லி எங்களுக்கு சொல்ல இயலும். நாங்கள் சிங்குலர் சப்ஜெக்ட் பாவிப்போமாக இருந்தால் ஹேஸ் பாவிக்க வேண்டி வரும். ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ். அப்போ அவனிடம் உள்ளது, அவளிடம் உள்ளது, அதனிடம் உள்ளது என்று எங்களுக்கு மீனிங் வரும். ஐ ஹேவ் அ கார், என்னிடம் கார் ஒன்று உள்ளது. தே ஹேவ் அ கார், அவர்களிடம் கார் ஒன்று உள்ளது. ஹீ ஹேஸ் அ கார், அவனிடம் கார் ஒன்று உள்ளது. இப்படி நாங்கள் இந்த ஹேவ் அல்லது ஹேஸை மெயின் வேர்பாக பயன்படுத்தும் போது நாங்கள் பயன்படுத்துவோம். அதே மாதிரி நாங்கள் இதில் இந்த குழப்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐ ஹேவ் அ கா, ஹி ஹேஸ் அ கா, தே ஹேவ் அ கா, யூ ஹேவ் அ கா, வி ஹேவ் அ கா. எங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் அதை பயன்படுத்துறதில்ல. ஆனால் எங்கே பிரச்சனை வார என்று சொன்னால், என்னிடம் கார் ஒன்று இல்லை என்று சொல்லக்குள்ள நாங்கள் இப்படி சொல்கிறோம் என்கிறதுல தான் இங்கே பிரச்சனை வர. என்னிடம் கார் ஒன்று இல்லை என்று நாங்கள் சொல்லணுமாக இருந்தால் சிலர் சொல்லுவாங்க ஐ ஹேவன்ட் அ கார் என்று சொல்லணுமென்று. ஏன் காரணம் என்றால் ஹேவ் என்று சொல்கிறது ஆக்சிலரி வேர்பாக பயன்படுத்தப்படும் போது அதற்கு பக்கத்தில் நோட் சேர்க்கப்படும். அதனால தான் இந்த குழப்பம் வருது. ஆனால் என்னிடம் கார் ஒன்று இல்லை என்று நாங்கள் சொல்கிறதாக இருந்தால் ஐ ஹேவன்ட் அ கார் என்று சொல்கிற இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் அ கார் என்று தான் சொல்கிறேன். ஐ டோன்ட் ஹேவ் அ கார். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஆக்சிலரி வேர்பாக பயன்படுத்தப்படும் போது மட்டும்தான் ஹேவன்ட் என்று வரும். ஐ ஹாவ் கோன், நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன இந்த வசனத்தை பாருங்கள். ஐ ஹாவ் கோன் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நாங்கள் எதிர்மறையாக சொல்கிறதாக இருந்தால் ஐ ஹேவன்ட் கோன் என்று சொல்லலாம். ஐ ஹேவன்ட் கோன் என்று சொல்லலாம். நான் போயிருக்கவில்லை என்று எங்களுக்கு மீனிங் வரும். ஆனால் இங்கே
ஐ ஹாவ் அ கா என்று சொல்லும்போது ஐ ஹெவன்ட் அ கா என்று நாங்கள் பாவிக்கிற இல்லை ஐ டோன்ட் ஹேவ் அ கா என்று தான் நாங்கள் பாவிக்கிறோம். ஐ டோன்ட் ஹேவ் அ கா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ ஐ டோன்ட் ஹேவ், தே டோன்ட் ஹேவ், வி டோன்ட் ஹேவ், யூ டோன்ட் ஹேவ். இப்படித்தான் நாங்கள் இந்த ஹேவ் என்று சொல்கிறது மெயின் வேர்பாக வரும்போது. இப்போ ஐ ஹேவ் அ காங்கிற இந்த வசனத்தில் வேறு ஏதாவது வினைச்சொல் இருக்குதான்னு சொல்லி கேட்டால் இல்லை. அப்போ இங்கே வர வினைச்சொல் வந்து ஹேவ் மட்டும்தான் இங்கே வினைச்சொல்லாக வருது. காங்கிறது ஒரு வினைச்சொல் இல்லை, ஐங்கிறது ஒரு வினைச்சொல் இல்லை. இங்கே ஹேவ் மட்டும்தான் வினைச்சொல்லாக வரதுனால இந்த ஹேவ் தான் பிரதான வினைச்சொல்லாக வருது. நாங்கள் பிரதான வினைச்சொல்லாக வரும்போது அதுக்கு பக்கத்தில் நாங்கள் நொட் சேர்க்க இயலாது. நாங்கள் நொட் சேர்க்கிறது ஆக்சிலரி வேர்பாக துணை வினை சொல்லாக வரும்போது தான் நாங்கள் நொட் சேர்க்கிறோம். இங்கே ஐ ஹேவ் அ கா, ஐ டோன்ட் ஹேவ் அ கா, யூ ஹேவ் அ கா, யூ டோன்ட் ஹேவ் அ கா, தே ஹேவ் அ கா, தே டோன்ட் ஹேவ் அ கா என்று தான் நாங்கள் இங்கே சொல்கிறோம். அதே மாதிரி அடுத்த விஷயத்தை பாருங்கள், ஹீ ஹேஸ் அ கா, ஹீ ஹேஸ் அ கா. இதை நாங்கள் நெகட்டிவ்க்கு மாற்றும் போது ஹீ டசன்ட் ஹேவ் அ கா என்று வரும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஹீ ஹேஸ் அ கா என்று சொல்கிறத நெகட்டிவ்க்கு மாற்றும் போது ஹீ டசன்ட் ஹேவ் அ கா என்று வரும். இந்த ஹேஸ் வந்து ஹேவாக மாறும். டசன் நாங்கள் பாதிப்பமாக இருந்தால் டஸ் நொட்டை தான் நாங்கள் ஷோர்ட்டாக டசன் என்று சொல்லுவோம். டூ நொட்டைங்கிறத தான் ஷோர்ட்டாக நாங்கள் டோன்ட் என்று சொல்லுவோம். அப்போ ஹீ டசன்ட் ஹேவ் அ கா, ஷீ டசன்ட் ஹேவ் அ கா. இப்படித்தான் நாங்கள் இந்த ஹேஸ் அல்லது ஹேவை பிரதான வினை சொல்லாக வரும்போது மெயின் வேர்பாக வரும்போது நாங்கள் பயன்படுத்துவோம். இது ஆக்சிலரி வேர்பாக வரும்போது ஐ ஹாவ் கோன், ஐ ஹேவன்ட் கோன், ஷீ ஹேஸ் கோன், ஷீ ஹேஸின் கோன். இப்படி தானே எங்களுக்கு வரும். ஷீ ஹேஸின் கோன், ஷீ ஐ ஹேவன்ட் கோன், ஷீ ஹேஸின் கோன். இப்படித்தான் நாங்கள் இந்த வசனங்களை பயன்படுத்தி கொள்வோம். இதே போல் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எங்களோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களும் பிரயோஜனமடைய நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.